Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்குலாம் தொட்டுக்க சைடு டிஷ் வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கொத்துக்கல்லை வந்து நீங்க வந்து நைட் பண்ணனும்னா காத்தால ஊற வச்சுக்கோங்க. காத்தால பண்ணனும்னா நைட் ஊற வச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சிட்டோம். இப்போ வேக வச்சுக்கலாம் நம்ம வந்து 5-6 விசில் வந்து இத விட்டுக்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல வரமிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் 2 தக்காளி, அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பல் பூண்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு அப்புறமா கேஷ்யூ நட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய், நமக்கு அரை தேங்காய் இந்த மாதிரி பல்லாக இது பண்ணி வச்சுக்கோங்க, நறுக்கி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறமா அடுப்பில் வந்து பேன் வச்சுக்கலாம். பேன் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாச்சு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடுகு வெடிக்குது. நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து மாநிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த மிக்ஸி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே வந்து கொட்டிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சிருந்த கொத்துக்கல்லையை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள், அதுக்கப்புறமா சன்னா மசாலா எங்கள் வீட்டில் இருந்தது, நாங்கள் வந்து சன்னா மசாலா போட்டுக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிக்குது, பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.